பேராசிரியர் ஐயா, இறுதியா நீங்க இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற நமது இன உறவுகளுக்கு, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு தாய் தந்தையருக்கு முக்கிய கடமை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பது, அதாவது நல்வழிப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு உண்மையா ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது விருந்தோம்பலை தெரிவிக்க வேண்டும். விருந்தோம்பல் தெரியாம நிறைய குழந்தைகள் வளருது என்பதுதான் என்னுடைய கஷ்டம். இந்த குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கத்தை சொல்லித்தருது. மனிதம் என்று சொன்னால் என்ன? மனிதம் என்று சொல்லப்படுவது இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் இருக்கிறதோ, அல்லது மற்றவர்களுக்கு உதவுவதோ, அல்லது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை உருவாக்குனா அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதோ, அல்லது டாலரன்ஸ், அந்த டாலரன்ஸோ இருக்கிறதோ மட்டும்தான் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வளர முடியும். அதே நேரம் சமூகத்திற்கு நம்முடைய கடமை என்ன இருக்கிறது, சமூகத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம், சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாடு என்ன செய்வது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம நாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி குழந்தைகளை வளர்த்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் மிக மிக அரிதாக காணப்படும். இல்லை என்று சொன்னால் இப்படி இருக்கக்கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா, நீங்க சொல்லுங்க. நம்ம இறுதியா இந்த நிகழ்வின் மூலமா நமது பிள்ளைகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஊடகங்கள் தான் நம்மை வழிநடத்துகின்றன. இன்றைக்கு பத்திரிகை ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், மற்ற சமூக வலைத்தளங்களாகட்டும், இந்த ஊடகங்கள் தான் இங்கே இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே நான் சொல்வது, நீங்கள் பார்வையாளர்களாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, பகுத்தறிவாளர்களாக இருக்க வேண்டும். நான் எதை பார்த்தாலும் சரி என்று தோன்றுவது போலத்தான் இருக்கும். இது காணல் நீர் போல, தண்ணீர் மாதிரி தெரியும், ஆனால் அது தண்ணீர் அல்ல. ஆகவே இது தண்ணீரா காணல் நீரா என்று பகுத்தறிகிற அந்த அறிவை இளம் தலைமுறை கட்டாயம் பெற்றாக வேண்டும். அதை பெறாமல் போனால் நிச்சயமாக பலரும் நம்மை ஏமாற்றுகிற முகமூடிகள் இந்த தேசம் முழுவதும் விரவி கிடக்கின்றன. பல முகமூடிகளை அணிந்து கொண்டு தேசம் முழுவதும் விரவி கிடக்கின்றன, பரவி கிடக்கின்றன. ஆகவே இந்த முகமூடிகளுக்குள் இருப்பவர்கள் யார், இந்த முகமூடிகள் நமக்கு என்ன பயன் என்கிற ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களாக இந்த இளம் தலைவரை மாற வேண்டும் என்று நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். மற்றொன்று, நான் இதை செய்வதால் இந்த சமூகத்திற்கு என்ன லாபம், நான் இதை செய்வதால் என்னோடு இருக்கிற சக மக்களுக்கு என்ன பயன் என்று சிந்திக்கிறவர்களாக இந்த இளைய தலைமுறை வளர்ந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதைத்தான் இந்த இளைய தலைமுறை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தேடலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது வெறும் இந்த கல்லூரி கல்வியோ பள்ளி கல்வியோ தராது. ஆகவே அதை தாண்டி இந்த சமூகத்தை பற்றிய பல சிந்தனைகள் பல இடங்களிலே பரவி விரவி கிடக்கின்றன. இவர்களெல்லாம் தேனீக்கள் போல, எறும்புகள் போல முயற்சி செய்து அவற்றை உள்வாங்கிக் கொண்டு மனதிலே தேக்கிக் கொண்டு இந்த சமூக மாற்றத்திற்கு இவர்கள் பாடுபட்டால் இந்த சமூகம் எந்த திசையிலே மாற வேண்டும் என்கிற தெளிவை இவர்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது இந்த சமூகத்திற்கு பயனுடையதாக இருக்கும். அது மட்டும்தான் இங்கே இருக்கிற, அதாவது பல பெயர்களை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கிறவர்களை, பல பெயர்களை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறவர்களை, பலவிதமாக நம்மை சிந்திக்க விடாமல் சிக்க வைக்கிறவர்களிலிருந்து நாம் விடுபட்டு இந்த நாட்டில் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது இன்னைக்கு இந்த குற்றங்களை குறைப்பதற்கு நம்ம அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் வந்திருக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சி பண்ணணும். தனிநபர்கள் குற்றமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சமூகத்தின் முக்கியமான மாண்புகளை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான அம்சம். உதாரணமாக நான் சமீபத்தில் இப்போ ஒரு செய்தியை படித்தேன். உண்மையிலேயே அது இந்திய நாடு முழுவதும் கொண்டு போகக்கூடிய ஒரு செய்தி தான். கேரளாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் சேர்ந்து குஜராத்தில் நடைபெற்ற ஒரு கலவரத்தில் 2 பேர், அசோக்குமார் அல்லது இன்னொரு பக்கம் அன்சாரி, 2 பேர். ஒருவர் அந்த கலவரத்தில் உலகம் முழுவதும் சென்ற அந்த ஒரு படக்காட்சி, அனைத்து விதமான கொலை வெறியோடு அவர் வாளை தூக்கி கொண்டு நிற்பார். அவருடைய கண்களில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கொலை வெறி வெளிப்படும். எதிரிலே அன்சாரி என்று சொல்லக்கூடியவர் வணங்கிய கைகளோடு பீதியினுடைய ஒட்டுமொத்தமான முகம், அவருடைய கண்களில் உலகத்தில் அனைத்து பீதிகளும் இருக்கும். இரண்டு எதிரெதிரான அந்த முகங்களை, அந்த செயல்களை, அந்த மனங்களை கேரளாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அழைத்து 1 நாள் 2 நாள் ஒரே அறையில் தங்க வைத்து தனியாக அவர்களை பொதுமக்கள் மேடைக்கு முன்னாடி நிறுத்தி
அந்த மிகப்பெரிய நாடு முழுவதும் பிரிவினை ஏற்படுத்திய விஷயத்தை ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சி செய்த அந்த மாண்புகள், அதுதான் மனிதநேய மாண்புகள். அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இந்தியாவினுடைய அநேகமான மீடியாக்களில் அது மூடி மறைக்கப்பட்ட கவலை எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாண்புகள் கீழே செல்கிற பொழுது இந்த இளைஞர்கள் அதை நோக்கி நகர்வார்கள். அவை இன்றைக்கு தனிநபர் குற்றங்கள் கூட குறைந்து டீம் குற்றங்கள், கேங் ரேப், அப்புறம் பொது குற்றங்கள், அதாவது கூட்டாக தாக்குவது, கூட்டாக தப்பிக்கிற ஏற்பாடு, சமூக வெறுப்புகள் சமூகத்தில் விதைக்கப்பட்டு இன்னைக்கு நிர்வாக முறையிலே விதைக்கப்படக்கூடிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனைகளிலிருந்து இளைஞர்கள் விடுபட்டு இதையெல்லாம் நம்மால் மாற்ற முடியும். ஒரு திமிரி எழுந்த வாழ்வாக இளைஞர்கள் வர வேண்டும் என்ற முறையில தங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஐயா நீங்க இந்த மக்களும் மேம்படணும்னு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற ஒரு பெருமகன், நீங்க சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா? அதாவது கல்லூரியில படிக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, இந்த மக்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சி ஆசிரியர் தம்பி சீமான் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எங்களுடைய காலம், ஐயா பத்திரிகை ஆசிரியர் ஐயா பாலு ஐயா, என்னுடைய காலம்லாம் விரைவில் முடிகின்றது, நிறைவு பெற்ற அந்த வயதை தாண்டி விட்டோம். அதாவது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, நல்ல நாடாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு, நல்ல மனிதராக வாழக்கூடிய நாடாக கொண்டு வரக்கூடிய பொறுப்பெல்லாம் கல்லூரியிலே படிக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்களுக்கு இருக்கின்றது. அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய பணியை தொடர வேண்டும். அடுத்ததாக, இன்று காவல்துறை எடுத்துக்கொண்டால் நம்முடைய மாநிலத்திலே 750 பேருக்கு ஒரு காவலர் இருக்கின்றார்கள். இது போதாது, அரசு சிந்திக்க வேண்டும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் தம்பிமார்கள், அவர்களை எல்லாம் வேலைக்கு காவல்துறைக்கு எடுத்து நல்ல பண்பை ஊட்டி 100 பேருக்கு ஒரு காவலர் என்ற நிலையை இந்த நாட்டில் அரசு, தமிழக அரசு உருவாக்க வேண்டும். இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் கல்லூரியிலே படிக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்கள் சிந்தித்து நல்ல நாடாக நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டம் திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, அனைத்து மனிதர்களும் ஒரு ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டவர்கள் அனைவர்களும் சகோதரிகள் தான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நம்முடைய நாடாக இருந்தாலும் சரி, பிற நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த வாழக்கூடிய மனித இனமும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய சகோதரர்கள் என்ற உணர்வோடு வாழ்க்கை நீங்கள் தொடர வேண்டும் என வாழ்த்தி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பிற்கினிய உறவுகளே, குற்றங்கள் பெருகுவதற்கு தனிமனித ஒழுக்கமின்மை காரணமா அல்லது சமூக சூழல் காரணமா, அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் காரணமா என்பதை பற்றி விவாதித்தோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற மதிப்புமிக்க புலவர் நமது ஐயா புலமைப்பித்தன் அவருடைய பாடல் வரிகளைப் போல அன்னை வளர்ப்பினிலே ஒழுக்கமும் அறநெறியும் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இந்த உலகமயமாக்கல் சந்தை பொருளாதார சூழல்ல ஆணும் பெண்ணும் வேலைக்கு சென்று பொருள் ஈட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் அன்னை வளர்க்காமல் இன்றைக்கு குழந்தைகளை ஆயா வளர்க்கிற நிலை இங்கே உருவாயிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால் அன்பும் அறநெறியும் பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. விவாதத்தில் கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்கள், இன்றைய கல்வி முறை ஒழுக்கத்தை வாழ்வியல் நெறியை போதிக்கிற கல்வி முறையாக இல்ல, வெறும் பொருள் ஈட்டல் பண தேடலுக்கான பயிற்சி கூடமாகத்தான் இருக்கிறது என்பதை பதிவு செய்தார்கள். இன்றைய கல்வி முறை ஒழுக்கத்தை வாழ்வியல் நெறியை போதிக்கிற கல்வி முறையாக இல்லாமல் பொருள் ஈட்டலுக்கான பண தேடலுக்கான பயிற்சி கூடாரமாக மாறி இருக்கிறது. எதை படித்தால் நிறைய சம்பாதிக்கலாம், எந்த வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம், அதற்கான கல்வி தேர்வு எது என்று ஒரு தொழில் தேடலுக்கான வருவாய் ஈட்டலுக்கான கல்வி முறையாகத்தான் இது இருக்கிறது. நமது முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை மனித வாழ்க்கைக்கான வாழ்வியல் நெறியை, அறநெறியை, தத்துவத்தை உலகத்தில் எந்த சிந்தனையாளனும் சொல்லாத அளவிற்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை படிப்பதற்கு நமக்கு பள்ளிக்கூடங்கள் இல்லை. எந்த பள்ளிக்கூடத்திலும் தமிழ் ஒரு பாடமொழியாக கூட இல்லை. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. தெருவுக்கு 2 நூலகங்கள், அதாவது படிப்பகங்கள் இருந்தால் படிப்பார்கள், அறிவு தெளிவு வரும், சிந்திப்பார்கள், கேள்வி கேட்பார்கள். இதெல்லாம் சிக்கல் என்பதற்காகத்தான் ஆட்சியாளர்கள் தெருவுக்கு 2 குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். குடிப்பார்கள்,
மதிமயங்கி கீழே விழுந்து கிடப்பார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள். சிக்கல் இல்லை என்பதால் தான் மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் தெருவெங்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே குடிப்பவர்கள் தொடர்ச்சியா குடிப்பார்கள், காசு இருக்காது ஒரு காலத்திற்கு பிறகு. அப்ப வழியில் போறவனுடைய கழுத்தில் இருக்க சங்கிலியை அப்பார்கள். அப்புறம் வீட்டுல போய் மனைவியுடைய காதல கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் வித்து குடிப்பார்கள். பிறகு கழுத்திலே கட்டிய தாலியும் வித்து அடமானம் வச்சு குடிப்பார்கள். அதற்கு பிறகும் காசு என்றால் திருடத் தொடங்குவார்கள். இப்படித்தான் இந்த குற்றங்களை பிரசவிக்கிற ஒரு கருவறையாக மதுக்கடைகள் இன்றைக்கு இருக்கிறது. சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் என்கிறார்கள். சமூகம் தவறாக இருப்பதனால் விளைவதும் தவறாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வலிமையானவனா இருந்தாலும் வீரமானவனா இருந்தாலும் அரசியல்வாதியும் காவல்துறையும் ஆதரவு தராம ஒருத்தர் ரவுடிசம் செய்ய முடியாது, அவன் குற்றவாளியா உருவாக முடியாது. இவர்களுக்கு தேவைப்படுது கள்ளவாக்கு போடுவதற்கு, வேண்டாதவனை வெட்டி போடுவதற்கு, பேரணி நடத்தினா புகுந்து தகராறு செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது. தேவைப்படுகிற வரைக்கும் இந்த அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பிறகு தேவைப்படாத அவர் எதிர் சாட்சியாக மாறுகிறார் அல்லது வேண்டாதவராக மாறுகிறார், இருக்கவே இருக்கு என்கவுண்டர் போட்டு சொல்லிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். தமிழீழ மண்ணில் எமது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் காவல்துறை படையை தொடங்கி வைத்துவிட்டு, காவல்துறையின் வேலை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் என்கிறார். அந்த சிந்தனை இங்கே இருப்பவர்களுக்கு இருக்குதா என்பதுதான் நமக்கு எழுகிற கேள்வி. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. உனக்குள் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நீ ஊரை மாற்றுவதோ உலகத்தை மாற்றுவதோ முடியாது. நான் சரியா இருக்கணும், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கொள்ளையடிக்க மாட்டேன், நான் கொலை செய்ய மாட்டேன், நான் பெண்களை மானபங்கம் செய்ய மாட்டேன், இப்படி சமூகம் வெறுக்கிற அருவருக்கத்தக்க குற்றச் செயல்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதி ஏற்கணும். நான் சரியாக இருந்தா நாம் சரியா இருப்போம், நாம் சரியா இருந்தா நாடு சரியா இருக்கும். இதைத்தான் நமது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை சொல்றான். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறான். நீ முடிய வளர்க்க வேணாம், மொட்டையடிக்க வேணாம், இந்த உலகம் இழி செயலாக, இது அருவருக்கத்தக்க செயல் என்று வெறுத்து வைத்திருக்கிற செயல்களை நீ செய்யாதிருந்தாலே போதும் என்கிறான். வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்று பாடிய நமது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அவர்கள், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. என்னதான் சட்டம் போட்டு தடுத்தாலும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திறமையா திருடி கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன வழி? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறார். அவரும் தனி மனித மாற்றத்தை தான் வலியுறுத்துறார். அதே நமது கவிஞர், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் மேலும் கீழும் புரளாது என்கிறார். உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா ஒதுக்குற நோக்கமும் பதுக்குற நோக்கமும் இருக்காது என்கிறார். உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டி கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்குவது, பதுக்குவது, ஊரானுடைய இடத்துல போய் குடிசை போட்டுட்டு காலி பண்ண மாட்டோம்னு கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடுத்தவன் நிலத்தை ஆக்கிரமிச்சு அபகரிச்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரி இழி செயல்களை செய்யக்கூடாது என்று ஒவ்வொருவரும் உறுதி ஏற்றாலே போதும், குற்றங்கள் தானாக குறையும். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கினிய உறவுகளே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்களே, உங்கள் எண்ணத்தில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் வார்த்தைகளாக வருகிறது. உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் செயல்களாக மாறுகிறது. உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது. உங்கள் ஒழுக்கத்தில் மிகவும் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.